பெரியார் திடலுக்கே நேரடியா போயிட்டு மரியாதை செய்யறாராம். இது என்ன கொடுமையா இருக்குது? அப்ப இனிமேல் வந்துட்டு இவரு இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் உள்ளிட்ட மதத்தை கடைபிடிக்கக்கூடிய தமிழர்களோட ஓட்டு எனக்கு வேணான்றாரா? இவர் வந்துட்டு நான் கொள்கையை அப்புறமா தெரியப்படுத்து அப்படி சொன்னார். ஆனா இவர் பண்றதெல்லாம் பார்த்தா இவர் ரொம்ப மோசமான வகையில போயிட்டு இருக்கிறார். ஒரு காலகட்டத்துல பார்த்தோம்னா வந்துட்டு நீட்டுக்கு எதிராக பேசினாரு. இது திமுகவும் செய்யுது, அதிமுகவும் செய்யுது. அப்புறம் எதுக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க? இன்னைக்கு திடீர்னு பார்த்தோம்னா பெரிய திடலுக்கு போயிருக்கிறாரு. ஆனா சடங்குக்கு இப்ப நிறைய பேர் இப்ப தீக்காவ அவங்க தான் ஒரு மாதிரி வரட்டு சித்தாந்தத்தோட அவங்க ஈவேரான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களே பரவாயில்லங்கிறவர்களுக்கு பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் பார்த்தோம்னா இந்த திமுக காரங்க, திமுக தலைவர்கள் எல்லாரையும் கண்ணீர் துளிகள்னு சொல்ல ஆரம்பிச்சு அவ்வளவு மோசமா ஓட்டு வாங்குறதுக்கு இவங்க கூட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல, படத்துல மட்டும் தேங்க்யூ தலைவான்னு விநாயகரை பார்த்து சொல்றது. ஆனா தமிழகத்துல வந்துட்டு 90% மேற்பட்ட மக்கள் யார் இருக்கிறாங்க? இந்துக்கள் தானே இருக்கிறாங்க. வாழ்த்து சொல்லல, அப்ப இந்துக்களோட ஓட்டு வேண்டாமா? இன்னைக்கு தமிழகத்துல ஒரு முக்கியமான சினிமா நடிகரா இருக்கிறாரு விஜய். இவருக்கும் ஓரளவுக்கு ஓட்டு கிடைக்கும் நினைச்சேன். அது இன்னைக்கு இந்த எண்ணம் மாறி போச்சு. நிச்சயமா 1% ஓட்டு கூட நடிகர் விஜய் அவர்களுக்கு. இன்னைக்கு மிலாது நபி பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். நான் வாழ்த்து சொல்லியிருக்கிறேன் பிஜேபி காரன். அப்படிதாங்க இருக்கணும். பிக் பாஸ் கமலஹாசன் இந்த பிக் பாஸ்ல இருந்து போயிட்டாரு, பாலிடிக்ஸ்ல இருந்து போயிட்டாரு. எலெக்ஷன்ல சீட்டே இல்லாம திமுக போயிட்டு போயிட்டு கிடந்தார். இன்னொரு கமலஹாசனா விஜய் வந்துடக்கூடாதுங்கிறது நம்மளோட விருப்பமாக இருக்கிறது. ஆனா அவரோட விருப்பம் எப்படி இருக்குதோ அப்புறம் இவரும் பிக் பாஸ்ல ஒன் ஆஃப் தி கண்டஸ்டன்ஸ் தான் போக வேண்டியதா இருக்கும். டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் மற்றும் பேராசிரியர் திரு வீர திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் மிலாது நபி வாழ்த்துக்கள். சார், இப்போ நமது அரசியல் கட்சியில பூசாந்திருக்கூடிய விஜய் அவர்களின் அரசியல் பயணம் சார், காலையில பிரதமர் மோடி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தார். அது ஒரு பக்கம் கடந்து செல்லும் போது பாத்தீங்கன்னா உடனே பெரியாருக்கான அந்த வாழ்த்து தெரியுது மட்டும் இல்லாம நேரில சென்று மாலை மரியாதை எல்லாம் செஞ்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? இது ஒரே சிரிப்பா தான் இருக்கு. ஆளு வித்தியாசமா இருக்கிறார். என்ன கொள்கைங்கிறது அவருக்கும் புரியல, மற்றவங்களையும் குழப்பி இருக்கிறார். அவரை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட இதை ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா பாக்குறான். என்னடா அது இப்படி இருக்கிறாரு அப்படின்னு. ஏன் அப்படின்னா சினிமாவுல வேற மாதிரி இருக்கிறார், பிராக்டிக்கலா அப்பப்ப வேற மாதிரி இருக்கார். இப்ப கில்லி மூவி நினைக்கிறேன், ஒரு இடத்துல அப்படியே ஓடி குதிச்சு அடி வரும்போது பார்த்தோம்னா திடீர்னு விநாயகர் சிலையை பார்க்கும்போது தேங்க்யூ தலைவா அப்படிம்பார். படத்துல விநாயகருக்கு வந்துட்டு நன்றி சொல்றாரு, இல்ல வணங்குறார். ஆனா விநாயகர் சதுர்த்தி வருது, அதுக்கு வாழ்த்து சொல்லல. இது எப்படி இருக்கு? இந்த திமுக, விடுதலை சிறுத்தைகள் அந்த மாதிரி தான் இருக்கு. அதே போல பார்த்தோம்னா மாணவர்களுக்கு இந்த பரிசு கொடுக்கறோம்னு வந்தார். அதெல்லாம் நம்ம மனப்பூர்வமா வாழ்த்தணும், பாராட்டுறோம். அதுல பார்த்தோம்னா குங்குமம் வச்சுட்டு வந்தார். பரவாயில்லையே, இவர் ஒரு ஆளு கிறிஸ்டியனா இருந்தாலும் கூட தமிழ்நாட்டோட இந்த கலாச்சாரப்படி இது வந்து கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், வெறும் மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறதெல்லாம் பாரத நாட்டு கலாச்சாரம், தமிழ்நாட்டு கலாச்சாரம். ஆனா இந்த அந்நிய சக்திகள் சில பேர் இந்த கலாச்சாரத்தை அழிச்சிட்டா இந்த மொழியை அழிச்சிடலாம், இந்த பண்பாட்டை அழிச்சிடலாம், இவங்களை ஒட்டுமொத்தமா அழிச்சிடலாம் அப்படிங்கறதால அதை ஒரு மத சம்பந்தமா சுருக்குனாங்க. இந்துக்கள் மட்டும்தான் இதெல்லாம் செய்யணும், இஸ்லாமியர்கள் செய்யக்கூடாது, கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாதுன்னு பல்வேறு பண்பாட்டு பூர்வமான விஷயங்களுக்கு அவங்க வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சு அப்படி தடுத்துட்டாங்க. ஆனா இவர் கிறிஸ்டியனா இருந்தாலும் கூட போட்டுலாம் வச்சுட்டு வந்தார், குங்குமம் வச்சிருந்தார். நமக்கும் சந்தோஷமா இருந்துச்சு, பரவாயில்லன்னு. இன்னைக்கு திடீர்னு பார்த்தோம்னா பெரிய திடலுக்கு போயிருக்கிறாரு. ஆனா சடங்குக்கு இப்ப நிறைய பேர் இப்ப தீக்காவ அவங்க தான் ஒரு மாதிரி வரட்டு சித்தாந்தத்தோட அவங்க ஈவேரான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. திமுகவே வந்துட்டு பேருக்கு தாங்க ஈவேராவை பயன்படுத்துது. அதிமுக சொல்லவே வேண்டாம். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கட்டும், புரட்சி தலைவி அம்மாவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் தேசியத்திலையும் தெய்வீகத்திலையும் வெளிப்படையா வந்துட்டு நம்பிக்கை கொண்டவர்கள். அதனால அதிமுக பெரியாரை வந்துட்டு சும்மா அப்படி எடுத்துக்கும் ஊருகா மாதிரி. திமுகவும் அப்படிதான் எடுத்துக்குது. காரணம் என்னன்னா 1949 திமுக ஆரம்பிச்சு 1967 ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் அந்த 18 வருஷம் பார்த்தோம்னா திமுக காரங்க அண்ணாதுரை, கருணாநிதி எல்லாருமே ஈவே ராமசாமி, பெரியார் என்று சொல்லப்படுகின்ற ஈவே ராமசாமிய கண்ணா பண்ணான்னு இன்னும் மோசமா வாயில சொல்ல முடியாத அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. இவங்களே பரவாயில்லங்கிறவருக்கு பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் பார்த்தோம்னா இந்த திமுக காரங்க, திமுக தலைவர்கள் எல்லாரையும் கண்ணீர் துளிகள்னு சொல்ல ஆரம்பிச்சு
அவ்வளோ மோசமா ஓட்டு வாங்குறதுக்கு இவங்க பொண்டாட்டிய கூட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். அது நமக்கு சொல்லவே கஷ்டமா இருக்கு. அதனால வரலாற்றை வந்துட்டு தொட்டு காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்க இந்த 18 வருஷம் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஈவே ராமசாமிக்கு ஒரு குணம் உண்டு, என்னைக்குமே யாரு ஆட்சியில இருக்கிறாங்களோ அவங்க கூட வந்துட்டு அப்படியே கொஞ்சம் பெட்டா இருப்பார். இங்கிலீஷ்காரன் ஆட்சியில இருக்கும்போது இங்கிலீஷ்காரனுக்கு ஆதரவா இருந்தார். அப்புறம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில வருது, உடனே வந்துட்டு காமராஜர் பச்சை தமிழர்னு சொல்லி அவருக்கு ஆதரவா இருந்தார். அதுக்கப்புறம் அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்தப்புறம் 18 வருஷம் என்னை விட்டு பிரிஞ்சு தானடா போனீங்கன்னு சொல்லி திமுகவை அவ்வளவு மோசமா திட்டின ஈவே ராமசாமி அவர்கள் இவங்க அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்தப்புறம் அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் அண்ணாதுரையும் அவங்க பெருசா கண்டுக்கல. திடீர்னு கருணாநிதி வந்துட்டு நமக்கு ஒரு ஆளு வேணுமே, ஈவே ராமசாமி தமிழ்நாடு முழு தெரிஞ்ச ஆளா இருக்கிறாரே அப்படி சொல்லிட்டு தந்தை பெரியார்னு அவர் கொஞ்சம் அப்பப்போ தொட்டுக்கிட்டாரு வச்சுக்கோங்களேன். இந்த திமுக அதிமுகவே இப்ப வந்துட்டு ஜஸ்ட் லைட் எடுத்து அவங்க தொட்டுக்கிறாங்க ஈவே ராமசாமிய. திக மட்டும்தான் வந்துட்டு தூக்கி வச்சுட்டு கொண்டாடும். அப்படிப்பட்ட பெரியார் ஈவே ராமசாமிக்கு இவரும் அப்படியே ஒப்புக்கு சப்பானியா எல்லாரும் சொல்ற மாதிரி திமுக அதிமுக சொல்ற மாதிரி ஒரு ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்லயோ பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்லிட்டு விட்டுருந்தாருன்னா ரசிகர்களுக்கு இதெல்லாம் ஒரு சடங்கடா நினைச்சு விட்டுருவான். பெரியார் திடலுக்கே நேரடியா போயிட்டு மரியாதை செய்யறாராம். இது என்ன கொடுமையா இருக்குது. அப்ப இனிமேல் வந்துட்டு இவரு இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் உள்ளிட்ட மதத்தை கடைபிடிக்கக்கூடிய தமிழர்களோட ஓட்டு எனக்கு வேணான்றாரா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் யாருமே ஓட்டு போட வேணாம்னு சொன்னா அவர் எங்க போய் ஓட்டு வாங்குவாரு? சிவகரயத்துல இருந்து ஆளை பிடிச்சிட்டு வருவாரா? அங்க ஆள் இருக்கிறாங்களா, இல்ல அவங்களுக்கு ஓட்டு இருக்குதா, இங்க வந்துட்டு ஓட்டு போட வைப்பாரா? இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்குது. ஈவே ராமசாமி அவர்கள் இந்துக்களை பத்தி அவ்வளவு மோசமா பேசியிருக்கிறார், இஸ்லாமியர்களை பத்தி அவ்வளவு மோசமா பேசியிருக்கிறார். எந்த அளவுக்கு மோசமா பேசிருக்கா தெரியுங்களா? இதெல்லாம் வரலாற்றுல ஆதாரம் இருக்குது, அப்படி எழுதப்பட்டு இருக்குது. அவங்க சொல்றாங்க சிறுபான்மை சொல்லிட்டு நம்மளோட உழைப்பு எல்லாத்தையும் அவங்க சுரண்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு வேலையும் செய்யாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, நல்லா வாழ்க்கையை என்ஜாய் பண்றாங்க, நாம தான் கஷ்டப்படுறோம். இதை நான் சுட்டி காட்டணும்னா சிறுபான்மை உரிமைன்றானுவோம். யார் இடத்துல வந்துட்டு யாரோட உரிமை அப்படி சொல்லி ஈவே ராமசாமி சொல்லியிருக்கிறார். முஸ்லிம்களை சொல்றாரு இவரு. முஸ்லீம் வீட்டுல வந்துட்டு நம்ம ஆட்கள்லாம் போயிட்டு அங்க வீட்டு வேலை செய்யறாங்க, அவங்க ஜாலியா இருக்கிறாங்க. நம்ம பெண்கள் எல்லாம் அவங்க பாக்குறாங்க, அவங்க பெண்களுக்கு மட்டும் பர்தா போட்டு விட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார். சோ இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை மத மக்களை கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறார் ஈவே ராமசாமி அவர்கள். அப்ப சிறுபான்மை ஓட்டு வேணான்னு நினைக்கிறாரா நம்ம நடிகர் விஜய் அவர்கள்? அதே போல இந்துக்களை பத்தி, இந்து தெய்வங்களை பத்தி அவ்வளவு மோசமா அவமரியாதை பண்ணி கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறார் ஈவே ராமசாமி. அப்ப இந்துக்களோட ஓட்டு வேண்டாமா? தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி, தமிழனை ஆள தமிழனுக்கு தகுதி இல்லை, அதனாலதான் கர்நாடகத்தை சேர்ந்தன்னா கன்னடத்தான்னா தமிழனுக்கு தலைமை தாங்குகிறேன், திருக்குறள் ஒரு தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம், தொல்காப்பியன் ஒரு ஆரிய கைக்கூலி, இப்படி தமிழோட ஆளுமைகள் இருக்கிறாங்களே, திருவள்ளுவர்ல தொடங்கி தொல்காப்பியர் எப்படி இங்கேருந்து அங்க வரைக்கும், அப்ப ரீசன்ட் பாஸ்ட்ல இருக்கக்கூடிய கவிஞர்கள் எல்லாரையும் கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறார். சோ தமிழை கொச்சப்படுத்துவாரு, தமிழ் ஆளுமைகளை கொச்சப்படுத்துவாரு, தமிழர்களை ஒட்டுமொத்தமா இவங்க எல்லாம் தகுதி இல்லாதவங்க சொல்லுவாரு, தமிழரோட பண்பாட்டை மோசமா பேசுவாரு, பெண்களை அவ்வளவு மோசமா பேசுவாரு, இந்துக்களை மோசமா பேசுவாரு, கிறிஸ்டின்ஸை மோசமா பேசுவாரு, முஸ்லிம்ஸை மோசமா பேசுவாரு. அப்படிப்பட்ட ஈவே ராமசாமிகிட்ட போயிட்டு இவர் நேரடியா இவர் வாழ்த்து சொல்றேன், மரியாதை செலுத்துறேன்னு சொல்லி அந்த பெரியார் திடலுக்கு போறதுங்கிறது, இவருக்கு ஓட்டு போடலான்னு நினைச்ச 1-2 இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் சின்ன பசங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அரசியல் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்பதான் ஸ்கூல் முடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க, +2 படிச்சுட்டு இருப்பாங்க, காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க சரி ஒரு புதுசா ஒரு ஆள் வரட்டுமே, இந்த ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த 1-2 இளைஞர்கள் கூட இவரை பார்த்துட்டு இவர் என்னடா இப்படி இருக்கிறாரு, மக்களோட தமிழர்களுடைய உணர்வு மதிக்காத எந்த ஒரு அரசியல் தலைவனாலும் இங்க வெற்றி பெறவே முடியாது. கண்டிப்பா 1% ஓட்டு கூட வந்துட்டு கிடைக்காது. இவர் வந்துட்டு நான் கொள்கையை அப்புறமா தெரியப்படுத்தும் அப்படி சொன்னார். ஆனா இவர் பண்றதெல்லாம் பார்த்தா இவர் ரொம்ப மோசமான வகையில போயிட்டு இருக்கிறார். ஒரு காலகட்டத்துல பார்த்தோம்னா வந்துட்டு நீட்டுக்கு எதிராக பேசினாரு, இது திமுகவும் செய்யுது அதிமுகவும் செய்யுது. அப்புறம் எதுக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க? விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல, படத்துல மட்டும் தேங்க்யூ தலைவான்னு விநாயகரை பார்த்து சொல்றது. ஆனா தமிழகத்துல வந்துட்டு 90% மேற்பட்ட மக்கள் யார் இருக்கிறாங்க? இந்துக்கள் தானே இருக்கிறாங்க, வாழ்த்து சொல்லல. அப்ப இந்துக்களோட ஓட்டு வேண்டாமா? விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாம இருக்கிறது திமுகவோட மோசமான பழக்கம். நீட்டுலயும் நீங்க திமுகவை காப்பி அடிப்பீங்க, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாம இருக்கிறதுலயும் திமுகவை காப்பி அடிப்பீங்க. இப்ப வந்துட்டு ஈவே ராமசாமியை கொண்டாடுறதுலயும் நீங்க திமுகவை அதிமுகவை காப்பி அடிப்பீங்கன்னா எதுக்கு சார் நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க? இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இப்ப சினிமாவில பார்த்தோம்னா என்டர்டெயின்மெண்ட், இதுல ஒரு 2 அதுல 2 4 பாட்டு, 2 ஃபைட்டு, 4 காமெடி, அப்படி இப்படி எல்லாத்தையும் தொட்டுப்பாங்களே, அதே மாதிரி அரசியலும் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்காரு.
அப்படியே அரசியல் எடுபடாது. அரசியல் என்பவே என்ன, அரசியல் என்றாலே கிளியர் கட்டா சொல்லிடணும், இதுதான் என்னோட கொள்கை, நாங்க இப்படிதான் எங்களோட செயல் திட்டங்களை கொண்டு வருவோம் அப்படின்னு கிளியர் கட்டா சொன்னாதான் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கொஞ்சம் பேராவது சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு கூட ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, இவர் இன்னைக்கு காலையில வரைக்கும் ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, சினிமாக்காரங்களுக்கு மக்கள் மத்தியில என்னைக்குமே வந்துட்டு ஒரு செல்வாக்கு உண்டு. இன்னைக்கு தமிழகத்துல ஒரு முக்கியமான சினிமா நடிகரா இருக்கிறாரு விஜய், இவருக்கும் ஓரளவுக்கு ஓட்டு கிடைக்கும்னு நினைச்சேன். அது இன்னைக்கு இந்த எண்ணம் மாறி போச்சு. நிச்சயமா 1% ஓட்டு கூட நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த செயலால் கிடைக்காது என்பதுதான் என்னோட கருத்தா இருக்கிறது. இல்ல சார், இந்து பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்ல, இன்னைக்கு இந்த மிலாடி நபிக்கும் வாழ்த்து சொல்லல, அப்ப யாரோட ஓட்டு தான் கவர்த்துக்காக விஜய் அவர்கள் இருக்காருன்னு நினைக்கிறீங்க சார்? அதான் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு தெரியல, அவருக்கு இதெல்லாம் மறந்து போச்சு. பட் ஏற்கனவே கிறிஸ்தவ பண்டிகைக்கும் இஸ்லாமியர்களோட பண்டிகைக்கும் வந்துட்டு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு கட்சி ஆரம்பிச்ச அப்புறம். இன்னைக்கு எதுவும் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா இந்துக்களோட ஓட்டு வேணும்னு நினைக்கிறார். அதனாலதான் எங்களுக்கு 1008 கடவுள் இருந்தாலும் முழு முதற் கடவுள் விநாயக பெருமான். ஒவ்வொரு இந்துவும் வந்துட்டு ஒவ்வொரு முக்கியமான செயலை தொடங்கும் பொழுதும் விநாயகரை வழிபட்டுட்டு தான் வந்துட்டு தொடங்குறான். அந்த விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லியிருக்கணுமா இல்லையா? இந்த கேடுகட்ட திமுக தான் இப்படி சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்குது, கம்யூனிஸ்ட் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் திருமாவளம் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா நீங்க ஒரு பொதுவான மனுஷனாலங்க இருக்கணும். அவன் மாதிரியே நானும் இருப்பேன்னா எதுக்குங்க அரசியலுக்கு வரீங்க? உங்க எல்லாருக்கும் இந்துவோட ஓட்டு நிக்குது, உணர்வு கசக்குதான். இது ரொம்ப மோசமான செயல். நடிகர் விஜய் அவர்களே, நீங்க ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கும் போது அந்த இக்கு விட்டுட்டீங்கன்னு சொல்லி, ஒரு ஒற்று விட்டாச்சுன்னு சொல்லி கிரிட்டிசிசம் வரும் பொழுது அதை நான் மாத்திக்கிறேன் சொல்லி மாத்திக்கிட்டீங்க. அது ஒரு நல்ல பண்பு. தலைவன் என்பவனும் மனிதன் தான். தவறுகள் நடக்கும்போது அதை நம்ம நாலேஜுக்கு வரும்போது திருத்திக்கணும். அதே போல விநாயகர் சதுர்த்திக்கும் நீங்க வாழ்த்து சொல்லியிருக்கணும். அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு சாதாரண மனிதன், காமன் சென்ஸ் உள்ள ஒரு மனிதன் என்னங்க செய்யணும்? மக்களை மதத்தின் அடிப்படையில் பிரிச்சு பார்க்க கூடாது. நான் கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து சொல்றேன், இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்றேன், அதே போல இந்து பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்கணும். இன்னைக்கு மிலாது நபி பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். நான் வாழ்த்து சொல்லியிருக்கிறேன் பிஜேபிக்காரன். அப்படிதாங்க இருக்கணும். நாங்க இந்து பண்டிகைகளுக்கும் சொல்றோம், கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கும் சொல்றோம், இஸ்லாமிய பண்டிகைகளுக்கும் சொல்றோம். இந்த திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் மட்டும்தான் கிறிஸ்டியன்ஸுக்கும் முஸ்லிம்ஸ்க்கும் மட்டும் சொல்லிட்டு இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்றது இல்ல. அதே போல இவரு இருக்கிறது தப்பு. இந்த தப்பை உங்க விஜய் அவர்களுக்கு சுட்டி காட்டுறோம். உங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லை, இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க, தயவு செய்து நீங்க பொதுவான மனிதனா இருங்க. மற்றபடி வேற வேற ஐடியாலஜில வந்துட்டு இப்ப நீங்க நீட் வேணும்னு சொல்றீங்களா, நாங்க நீட் வேணும்னு சொல்றோமா, லாஜிக்கலா உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்க எங்க ஆர்குமெண்ட் வைக்கிறோம், நீங்க உங்க ஆர்குமெண்ட் வைங்க. ஆனா மக்களோட உணர்வோட விளையாடக்கூடாது, மனசை புண்படுத்தக்கூடாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோடான கோடி இந்துக்கள்லாம் மனசு கஷ்டப்படுவான்ல. விஜய் அவர்களே உங்க படத்தை வந்துட்டு வெறும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பார்க்கவில்லை, இந்துக்களும் சேர்த்து தான் பார்த்திருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு நிறைய பேர் நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது வாழ்த்து சொன்னதுல இந்துக்களும் சேர்த்து தான். நாளைக்கு நீங்க 1% ஓட்டு வாங்கினாலும் அதுல அதிகமான ஓட்டு யாரு போட்டிருப்பாங்கன்னா இந்துக்கள் தான் இருப்பான். ஏன்னா மக்கள் தொகையில அவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. அதனால எவனாச்சும் உங்களுக்கு மிஸ்கைட் பண்ணா கூட அதை கேட்காதீங்க. எங்களை மாதிரி விவரம் தெரிஞ்சவங்க நேரடியாக கூப்பிட்டு கூட பேசுங்க. என்னதான் கூப்பிட்டு பேசணும்னு சொல்லல, எத்தனையோ பேர் தமிழகத்துல அரசியல் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, கூப்பிட்டு பேசுங்க. மக்களோட மத உணர்வுகளை மனசை வந்துட்டு புண்படுத்தாதீங்க, அது தவறு. விஜய் வந்துட்டு இந்த தவறை திருத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். இல்ல சார், பெரியார் கொள்கையில பேருக்காரு, திமுக கூட்டணியில பலரும் வந்துட்டு அந்த சித்தாந்தத்துல இருக்காங்க சார். அப்படி இருந்து விஜய் அவர்கள் போன போது இந்த ஓட்டுகள் எங்கிருந்து பிரிஞ்சு வரும்னு நினைக்கிறீங்க சார் விஜய்க்கு? இப்போ இல்ல, திமுக ஓட்டு தான் பிரியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஓட்டு பிரியும், நாம் தமிழரோட ஓட்டு பிரியும், கம்யூனிஸ்டுகளுக்கு ஓட்டே கிடையாது, பாவம், அதை எங்க பிரிக்கிறது? அப்புறம் இவங்களோட ஓட்டு தான் அவருக்கு பிரியறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா யாரோட கொள்கையெல்லாம் இவர் காப்பி பண்ணிக்கிறாரோ அந்த ஓட்டு தானே பிரியும். இப்ப இந்த இளைஞர்கள் நிறைய பேருக்கு விவரம் தெரிச்சு, நாங்க தொடர்ச்சியா பல வருஷமா கத்திக்கிட்டு இருக்கிறோம். நானே 21 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கிறேன். பொதுவா இப்படிதான் இருக்கணும் அரசியல் தலைவர்கள்னா. ஆனா சில அரசியல் தலைவர்கள் சுயநலத்திற்காக இந்துக்களோட உணர்வுகளை புண்படுத்துறாங்க, தமிழர்களோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வந்துட்டு இவங்க சப்ரஸ் பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இவங்களை அந்நிய சக்திகள் ஆட்டி வைக்கின்றன, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் இவங்க கேட்கறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு நம்ம தாய்மொழி முக்கியம். நம்மளோட காலங்காலமா 1000 வருஷமா 2000 வருஷமா 5000 வருஷமா தொல்காப்பியர், திருவள்ளுவர், கம்பன் சொல்லி பாரதியார் வரைக்கும், கண்ணதாசன் வரைக்கும் எவ்வளவு பேர் மகத்தான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அந்த பாரம்பரியத்தை நீட்சியா தான் நாம இருக்கணும், அந்த பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாது. ஆனா சில பேர் வந்துட்டு அந்நிய சக்திகள் சொல்றதை கேட்டுட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது, தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இதை நாங்க தொடர்ந்து சொல்ல 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 அடுத்த ஜென்ரேஷன் இளைஞர்களுக்கு இது புரிய ஆரம்பிக்குது.
நாங்க இளைஞர்கள்லாம் இப்ப அவ்வளவு சாதாரணமா மிஸ்கைடு பண்ண முடியாதுங்க. நல்ல 2 காதையும் கொடுத்து ஒரு இளைஞனை கேட்கறான் அப்படின்னா அவனால கரெக்டா அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வர முடியும். என்ன பிரச்சனைனா ஒரு சில இளைஞர்கள் காதை கொடுத்து கேட்கறது இல்லை. அதனாலதான் அவங்க வந்துட்டு தவறா வழிநடத்தப்பட்டு வேற பாதைக்கு சொல்லிடுறாங்க. மற்றபடி காது கொடுத்து கேட்கிற ஒவ்வொருத்தனும் யோசிக்கிறான். பிஜேபி கரெக்டா தானே சொல்லுது, வெறும் இந்துக்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லணும்னு சொல்லலையே, இஸ்லாமியர்களுக்கும் வாழ்த்து சொல்லுது, கிறிஸ்தவர்களுக்கும் வாழ்த்து சொல்லுது, இந்துக்கும் வாழ்த்து சொல்லுது. ஆனா இந்த திமுக உள்ளிட்ட ஒரு சில பேர் மட்டும் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு வந்துட்டு வாழ்த்து சொல்றதுல அவங்களோட மத உணர்வுகளை வந்துட்டு புண்படுத்துறாங்க. சிறுபான்மையா இருக்கக்கூடிய சிலருக்கு மட்டும் இவங்க வாழ்த்து சொல்றாங்களே, இப்ப அவங்க ஓட்டு மட்டும் போதுமா, இவங்க ஓட்டு வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சு பார்த்துட்டு அவங்க செய்யறதெல்லாம் தப்புன்றாங்களே, அதே தப்ப நடிகர் விஜய் அவர்களும் பண்ணும்போது இப்ப விவரம் தெரிஞ்சு இந்த இளைஞர்கள் என்ன செய்வாங்க? நோ. இப்ப இந்த திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும், உதயநிதி ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. திருமாவளவனுக்கும் விஜய்க்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. சீமானுக்கும் விஜய்க்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அப்பயே இவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இந்த சைடு போகவே மாட்டான். பட் ஏற்கனவே திமுகவுக்கும் திருமாவளவனுக்கும் நாம் தமிழர் சீமானுக்கும் ஓட்டு போடக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்வாங்க? தொடர்ந்து இவங்களுக்கே நம்ம ஓட்டு போட்டுட்டோம். இதே கொள்கை தானே அவரும் சொல்றாரு. புதுசா வந்திருக்கிறாரு, அவருக்கு ஓட்டு போடும் சொல்லிட்டு அந்த கட்சிகள்ல இருந்து சில பேர் இங்க பிரிஞ்சு வரலாம். மற்றபடி இதுல ஒன்றும் பெருசா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு தலைவன் தேவையின் பொருட்டு தாங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கணும். இன்னைக்கு என்ன தேவையா இருக்குன்னு யோசிச்சு பார்த்து ஆரம்பிச்சிருக்கணும். நாங்க என்ன செய்யறோம்? பாரதியார், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், வஉசி, ராமசாமி படையாச்சார், இப்படிலாம் முன்னாள் அம்பேத்கர், இப்படிலாம் இவங்க காட்டிய தேசிய வழியில நம்ம போகணும்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நிறைய பேர் எங்களுக்கு ஓட்டு போடுறோம். அதுவும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு உண்மையை உரத்து சொல்லும் போது இன்னும் லட்சக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள் முதற்கொண்டு எல்லாருமே பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதனாலதான் 3-4% இருந்த நாங்க இன்னைக்கு 11% தாண்டி வந்திருக்கிறோம். இப்ப இந்த ஓட்டு அங்க போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவரு புதுசா ஏற்கனவே ஒரு தேசிய சக்தி இருக்குது, அதை தாண்டி இங்க பிரிவினைவாத சக்திகள், குறுகிய மனப்பான்மை கொண்ட சக்திகள் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் ஏதாச்சும் மாற்றா புதுசா ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் பேராவது அந்த சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் எதுவுமே இல்லாம இந்த திமுக சைடு ஆட்கள் என்ன, திமுக அண்ட் ஜால்ராக்கள் இருக்கிறாங்களா, அவங்க என்ன செய்யறாங்களோ அதைத்தான் இவரும் செஞ்சுட்டு இருக்கிறார். அப்ப புதுசா வரக்கூடிய யாரும் இவங்களுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இல்லை. இவரும் அரசியல்ல வந்துட்டு ஏற்கனவே உள்ளவங்களோட வழியை மட்டுமே ஃபாலோ பண்றதால அதுலேருந்து கொஞ்சம் ஓட்டு மட்டும் பிரிக்க முடியும் ஒழிய மற்றபடி பெரிய ஒரு அரசியல் சக்தியா வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. எதையுமே கிளியரா பேச மாட்டேங்கிறாரு. பண்றதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சினிமா மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இந்த சினிமாக்காரங்கள்ட்ட தாங்க ஒரு பிரச்சனை. அவங்க அரசியல சீரியஸா பண்ண மாட்டாங்க. சினிமா மாதிரி நினைச்சுக்கிட்டு சினிமாவில் 4 விஷயம் அப்படி இப்படியும் சேர்த்து உள்ள மிக்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இதுலயும் மிக்ஸ் பண்ண பார்ப்பான். கமல்ஹாசன் அப்படிதான் பண்ணாரு. என்னென்ன கடைசியில பிக் பாஸ் கமல்ஹாசன் இப்ப பிக் பாஸ்ல இருந்து போயிட்டாரு, பாலிடிக்ஸ்ல இருந்து போயிட்டாரு, எலெக்ஷன்ல சீட்டே இல்லாம திமுக போயிட்டு குவிட்டு கிடந்தார். இன்னொரு கமல்ஹாசனா விஜய் வந்துடக்கூடாதுங்கிறது நம்மளோட விருப்பமாக இருக்கிறது. ஆனா அவரோட விருப்பம் எப்படி இருக்குதோ நாம ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் அப்படித்தான் வருவேன்னு ஆசைப்பட்டாருன்னா வேற வழி கிடையாது. அப்புறம் இவரும் பிக் பாஸ்ல ஒன் ஆஃப் தி கண்டஸ்டன்ஸ் தான் போக வேண்டியதா இருக்கும். இப்போ பெரியவரை ஃபாலோ பண்றாரு அப்படின்னா இப்போ மாநாடெல்லாம் ஈஸியா சுலபமா கிடைச்சிட மாதிரி அடுத்து பர்மிஷன் எல்லாமே அடுத்து இவருக்கு அந்த வழி போகன்றது கிளியர் ஆயிடும்ல சார்? இல்லை, ஏற்கனவே விஜயை பொறுத்தளவு சில வரலாறு நான் சுட்டி காமிக்கிறேன். யாரையுமே வந்துட்டு நம்ம அப்படியே கேரக்டர் அசாசினேஷனோ இல்லை அவங்க ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சாதாரணமாவங்க அப்படிலாம் நம்ம நினைக்கிற ஆள் கிடையாது. பட் அவங்களோட வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு. ஏற்கனவே இவரோட படம் ஒண்ணுக்கு பிரச்சனை வந்துச்சு அதிமுக ஆட்சியில. அப்ப இவர் என்ன செஞ்சாரு? போய் சரண்டர் ஆயிட்டார். சரண்டர் ஆன அப்புறம் படம் ரிலீஸ் ஆனிச்சு. ஆனா இது தலைமை குணம் இல்லைங்க. ஒரு தலைவன் என்பவன் எதற்கும் துணிந்தவனாக இருக்க வேண்டும். நம்மளை எதிர்க்கிறாங்கன்னா வா பார்த்துக்கலாம் அப்படி இருக்கணும். ஆனா விஜய் அப்படி கிடையாது. அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்ங்கிறது ஆக்டர் விஜய்கிட்ட கிடையாது. இப்போ அதே மாதிரி இவங்க மாநாட்டுக்கு 1008 தொந்தரவு கொடுக்கறதா, திமுக அரசாங்கம் தொந்தரவு கொடுக்கறதா, அதுவும் குறிப்பா உதயநிதி நிறைய தொந்தரவு கொடுக்கறதா அப்பப்போ பேச்சு வருது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, மக்கள் பேசிக்கிறது உண்மை, சோசியல் மீடியாவில் அந்த மாதிரி பேச்சு வருது. அதனால என்னடா அது மறுபடியும் நம்ம ஏடிஎம்கே அடிச்சல எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அதே ஸ்ட்ராட்டஜி அதே டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணிடலாம் அப்படி சொல்லி, சரி திமுக என்னெல்லாம் செய்யுதோ, திமுகவுக்கு எதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் குளிர்ச்சி அடைவாங்களோ நம்ம அந்த விஷயத்தை செஞ்சு, ஆகா இவனு நம்மால் தான் போல, நாளைக்கு கமலஹாசன் மாதிரி இன்னொரு ஓட்டு நமக்கு கூட வரப்போகுது, இன்னொரு கூட்டணிக்கு ஒரு ஆள் வந்துருவாரு சொல்லி அவங்க மாநாட்டுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு இந்த ரூட்டை எடுத்திருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகமும் வருது. எனக்கு மட்டும் இல்ல, அந்த சந்தேகம் என்னை விட உங்களுக்கு தான் அதிகமா வருது. அதனால அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படி இருந்தா அது சரியில்லை. அப்புறம் என்ன நீ தலைவன்? நீங்க லீகலா ஃபைட் பண்ணணும் சார், மக்களை கூட்டி ஃபைட் பண்ணணும் சார். அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு போய் அப்படியே பம்மி, டோன்ட் பி சப்சர்வியன்ட் டு எனிஒன். ஒரு லீடர் அப்படி இருக்கக்கூடாது. பொறுத்திருந்து பார்ப்போம். தகவலை கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி.